முன்னொரு காலத்தில் அந்தகாசுரன் என்னும் அசுரன் தேவர்களையும் மக்களை வதைத்து இடையூறு செய்து வந்தான். அந்த அசுரனிடமிருந்து தங்களை காக்கும்படி அன்னை பராசக்தியை அனைவரும் வேண்டினர். பார்வதி அம்மன் காத்தாயி என்ற பெயரில் பூமியில் அவதரித்து அசுரனை அழிக்க காத்தாயி அம்மன் லடாமுனி, முத்துமுனி, செம்முனி, கருமுனி, கும்பமுனி, வாழ்முனி, சட்டைமுனி என்று 7 முனிகளை உருவாக்கி அந்த 7 முனிகளும் சேர்ந்து அந்த நரகாசுரனை அடக்கி வதம் செய்தனர். பின்பு முனிகள் அனைவரும் ஒரே வடிவமாக லாட சந்நியாசியாக மக்களை காக்க பூமிக்கு வந்தார். காற்றின் இரைச்சலுடன் தூரத்தில் பெண்களின் அலறல் சத்தம் கேட்டது. ஐயனார் கோவிலுக்கு வந்த பெண்களை கொள்ளையர்கள் வழிமறித்து அவர்களின் நகைகளை கவர முயன்றனர். கருப்பா, இது என்ன அட்டூழியம் என லாட சன்னாச்சி கோபத்துடன் சத்தம் வந்த திசையை நோக்க, வெள்ளிமலை கருப்பசாமி கோபத்துடன் கண்கள் சிவக்க ஆவேசமான ஒரு உருவமாக அவர் கொள்ளையர்களை நோக்கி பாய்ந்து கொள்ளையர்கள் தலையை கருப்பசாமி வெட்டி வேட்டையாடினர். தன்னை நம்பி வந்த பக்தர்களை காப்பாற்றியதால் அந்த ஐயனார் லாடமுனி மற்றும் கருப்பசாமியை பார்த்து, என் மக்களை காப்பாற்றிய உங்களை என்னிடத்திலேயே நீங்கள் எனக்கு காவலாக இருக்க முடியுமா? இந்த நிலமும் இங்குள்ள மக்களும் உங்கள் பாதுகாப்பில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார் ஐயனார். ஐயனாரே, தங்கள் விருப்பப்படியே இங்கேயே நாங்கள் காவலாக இருப்போம் என லாட சன்னாசி பதிலளித்தார். லாட சன்னாசியும் வெள்ளிமலை கருப்பசாமியும் ஐயனார் கோவிலின் காவல் தெய்வங்களாக அங்கேயே நிலை பெற முடிவெடுத்தனர். அந்த ஐயனார் கோவில் அருகே ஒரு பெரிய குளம் இருந்தது. பின்னாளில் லாட சன்னாசி அங்கு குடிகொண்டதால் அந்த குளம் லாடக்குளம் என்று அழைக்கப்படலாயிற்று. அக்காலத்தில் குளங்கள், ஏரிகள் ஆகியவை ஏந்தல் என்று அழைக்கப்பட்டன. லாடமுனி அந்த இடத்தில் காவலுக்கு வந்ததால் அந்த ஏந்தல் லாட ஏந்தல் என்று அறியப்பட்டது. ஒரு கருவேல மரத்தடியில் வைத்து அதன் மீது ஒரு தீபம் ஏற்றி வைத்தனர். அன்று முதல் கிராம மக்கள் அந்த பெட்டியை முனீஸ்வரன் என்று வணங்கத் தொடங்கினர். எந்த வகையிலாவது உங்களுக்கு யாராவது துரோகம் செய்திருந்தாலும், உங்களை யாராவது ஏமாற்றி இருந்தாலும் கருப்பனையும் முனீஸ்வரரையும் வேண்டிக்கோங்க. அவங்களே உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்பாங்க. ஐயா, எப்போதான் என்னோட வாழ்க்கையில் ஒரு தீர்வு கிடைக்கும்? நான் பண்ண பாவத்துக்கு இந்த அளவுக்கு சோதனையா? ஐயாவை அழைச்சி ஒரு தீர்வை கேளுங்க ஐயா. இந்த பூலோகத்தில் பிறந்த மானிடர் மேனில் தெய்வம் வந்து அருள் கொடுப்பது உண்மையா அல்ல கட்டுக்கதையா? கண்டிப்பா உண்மைதான் ஐயா, இதுல என்ன சந்தேகம்? 50 வருடத்திற்கு பிறகு உன்னுடைய வம்சத்தில் பிறந்த ஒரு அரக்கன் தெய்வ வம்சத்தில் பிறந்த ஒரு பெண்ணை அழிக்கிறதுக்காகவே பிறப்பான். அந்த சம்பவம் பிறகு தெய்வத்தின் வம்ச பிறப்பில் பிறந்த அந்த மாளிகையை காக்க சாஸ்தான காளியை அவதாரம் எடுத்து வருவாள். அது மட்டுமல்ல, அந்த சம்பவம் நடந்த பிறகு மீண்டும் 10 வருடம் எதிர்பாரா நேரத்தில், கண்டிப்பாக அந்த சம்பவம் நடக்கும் நேரத்தில் இந்த ஐயனோட வாகனமும் இந்த பூலோகத்திற்கு கால்பதிர்க்கும் நேரம் கண்டிப்பாக வரும். அந்த நேரம் இப்போதையா வரும்? சொல்லுங்கய்யா. கூடிய காலமே எல்லாத்துக்கும்